ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ விடாமுயற்சி படம் நேத்திக்கு ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வசூல் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஸோ வெறும் 22 கோடி 25 கோடி டூ இந்த மாதிரியான வசூல் தான் தமிழ்நாட்டில் வசூல் வச்சிருக்கிறதா இப்போ வரைக்கும் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை, ஸோ இன்னும் நிறைய என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடாமுயற்சி படம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட இவரோட இமேஜுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்து மத்தியிலும் எழுந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு மாஸ் டைலாக்ஸும் இல்லை, அதே சமயம் ஒரு மாஸ் சீனும் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 கண்டென்ட் ஓரியன்டட் படமாக மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் வரவேற்பு பெற தவறிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு ஏகே சாரோட ரசிகர்கள் கண்டிப்பா இத எதிர்பார்த்து வர்றது எதுக்காகன்னா, அவங்க வந்துட்டு ரசிகர்கள் வந்து கொண்டாடணும். அவர் வந்து கொண்டாடணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் வர படங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வர படம். அவங்கள கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்து வருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னவோ தெரியல, இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொண்டாட முடியலங்க. ஒரு மாஸ் ஓப்பனிங் இல்ல. அதனால தான் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ரீசன்னால வந்துட்டு கரெக்ட்டான ஒரு ஆடியன்ஸுக்கு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்து மத்தியிலும் எழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேதாளம் ஆகட்டும், இந்த மாதிரியோட படங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் மாஸ் எலமெண்ட் கொஞ்சமா இருந்தது. அதையெல்லாம் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நெறைய சேர்க்கல. அதனாலேயே வந்துட்டு இந்த படம் சரியா போகல. இத கம்பேர் பண்ற விதமா விஜய் சாரோட படம் இருப்பதா கோட் படம் இருப்பதா முதல் நாளேயே ரூ. 100 கோடி மேல வசூல் பண்ணுச்சு. அதே மாரி தான ரஜினி சாருக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு 20லேருந்து 25 கோடி தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும், ஸோ அதனால தான் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க. ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்க அப்செட்ட நாம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. இப்போ விஜய் சாரோட படம் 140 கோடிக்கு மேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள்லயே வசூல் செய்யுது அப்படின்னாக்கா, கண்டிப்பா அதுக்கேத்த மாரியான ஒரு வசூல தான் இங்கேயும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த மாரியான ஒரு வசூல் கிடைக்கல அப்படிங்கும்போது, கண்டிப்பா ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க. என்னதான் கடும் போட்டியாளராக இருந்தாலும் சரி, அ சக நடிகராக இருந்தாலும் சரி, கண்டிப்பா போட்டின்னு கொஞ்சம் இருக்கிறதுனால எதிர்பார்த்தது தப்பு கிடையாது. ஆனா அந்த மாரி படமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இத பத்தி பிரபல சினிமா உரிமையாளரான அ தன்னோட வுட்லேண்ட் நிறுவனத்தோட உரிமையாளரான அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த கேட்கும்போது, ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ரூ. 1000 கோடி மேல லாபம் தரக்கூடிய ஒரு அளவுக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஆனா வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அதுல வந்துட்டு ஒரு 300லேருந்து 350 கோடி வரைக்கும் விஜய் சாரோட படங்கள் மட்டுமே இருக்குது. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அஜித் சார் வந்துட்டு கன்டினியூஸா படம் தரணும். விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா படம் தராரு. அதே மாரி அஜித் சாரும் தரணும். அப்படி தந்தாருனாக்கா, அவரும் இந்த மாரியான ஒரு நல்ல லாபத்த பெறக்கூடிய ஒரு நடிகரா இருப்பாரு. ஆனா வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட விஜய் சார் கிட்ட இருந்து மட்டும் தான் வந்துட்டு 300லேருந்து 350 கோடி வரைக்கும் லாபம் கிடைக்குது. அந்த வகையில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சார் வந்துட்டு நல்ல ஒரு வைபோட ஆடியன்ஸோட வைப நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நல்ல படங்கள தராரு. படம் கதைகள் நல்லா இருக்கோ இல்லையோ, ரசிகர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு, அத தான் அந்தந்த படத்துல கரெக்ட்டா குடுக்குறாரு. இப்போ அஜித் சார் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த கதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லா எல்லா ஆடியன்ஸ் மத்தியிலும் கண்டிப்பா ரீச் ஆகுது. அவர்கிட்ட என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ, அத அத வந்துட்டு குடுக்க தவறிட்டாருன்னு இந்த படத்துல நெறைய பேர் சொல்றாங்க. அத வந்துட்டு அவர் ஏத்துக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள கரெக்ட்டா குடுக்கணும். இந்த மாரியான ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆடியன்ஸ் மத்தியிலும் ஏத்துக்கக்கூடிய ஒரு படமா இல்லன்னு சொல்லலாம் சொல்ல வராரு. அதே மாரி தான் இந்த படமும் எல்லாத்து மத்தியிலும் ஒரு ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்று வருது. ஸோ இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள அடுத்தடுத்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு படத்த குடுத்தாரு அப்டின்னா, அவரும் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ரூ. 500 கோடி வரைக்கும் அவர் நல்ல லாபத்த தரக்கூடிய ஒரு நடிகரா இருப்பாரு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். அண்டில் தென் பாய்.